வணக்கம். இந்த சேனல் அரசியலுக்கான சேனல் இல்லை. ஆனால் அரசியலை எங்களோட வாழ்க்கையிலேருந்து நாங்கள் விலக்கி வைக்க இயலாது. அதுதான் நிதர்சனம். எனக்கு உண்மையாகவே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இல்லை. இந்த சேனலோட முதல் வீடியோ இதுதான். ஸோ அதனாடி இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகாமல் தெரியாது. ஆனால் இந்த மனசில் பட்டிருக்கிறத நான் ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி அண்ணனுக்கான வேண்டுகோள்கள் அதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ அக்கா காளியம்மாள் விலகி இருக்கிறாங்க. உண்மையாகவே ஒரு பெரிய பெண் ஆளுமை. ஒரு நாம் தமிழர் கட்சியில் அண்ணனுக்கு அடுத்ததாக கருதப்பட்ட ஒரு பெண், ஒரு சக்தி வாய்ந்த பெண்ணுன்னு சொல்லலாம். அவங்க விலகி இருக்காங்க. அது பலருக்கு மனவருத்தத்தை தான் தந்திருக்குது. ஆனால் இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. அவங்க 1000 காளியம்மாளை உருவாக்கி கொண்டு போய்கொண்டே இருப்பாங்க. ஆனால் யாருக்கு பின்னடைவுன்னு சொன்னால் தமிழ் தேசிய அரசியலுக்கு பின்னடைவுன்னு தான் நான் பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சி என்று எடுக்கும்போது ஒரு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கிட்டினம், 36 லட்சம் வேண்டிட்டினம், ஓரளவுக்கு 15 வருஷம் ட்ராவல் பண்ணி 8% வாக்குகளை வேண்டி ஒரு நிலையில நிற்கணும். இப்போ அக்கா காளியம்மாள் விலகிறதோ யார் விலகினாலுமே பெரிய பின்னடைவுகள் அவைகளுக்கு ஏற்படாது. ஓரளவுக்கு அவைகள் மூவ் பண்ணி கொண்டே தான் போவினோம். ஆனால் தமிழ்நாட்டில் அரசியலவையால் கைப்பற்ற முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னு சொல்லிச்சுன்னா இப்படி ஆக்கள் இவ்வளவு வருடம் 15 வருடங்கள் 10 வருடங்கள் 6-7 வருஷங்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியல் அண்ணனோட டிராவல் பண்ண ஒவ்வொரு தரம் விலகி போறாங்கன்ற ஒரு விஷயம் 1000 பேர் சேரட்டும், 10,000 சேரட்டும், 15,000 பேர் சேரட்டும், நாளைக்கு அவங்களோட நிலைமை என்ன? அவங்களும் விலகி போக போறாங்களா? அப்போ விலகுறது கண்டிப்பாக இவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். இவள் அரசியலை தண்டியலாது. ஆனால் அந்த கட்சியை ஒரு கொஞ்ச காலத்துக்கு அவைகளால் ரன் பண்ணி கொண்டு போக முடியும். அதுதான் நடக்கும் மொழிய கண்டிப்பாக அரசியலை இவளால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை ஏற்படுத்தவே முடியாது. இப்படியே போய் கொண்டிருந்தா. இப்போ எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், அண்ணனை அணுக முடியல, அண்ணன் எங்களோட இருந்து கதைக்க மாட்டேங்கிறார். அண்ணன் இப்போ உண்மையாகவே காளியம்மாள் விஷயத்துலையும் நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு போடுறதுக்கான ரீசன் எல்லாரோடையும் கேட்டு தெரிஞ்சு கொண்டு எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணி நான் அதை ஷேர் பண்ணணும்ன்றபடியாக தான் நான் இந்த வீடியோவை 2-3 நாள் பிந்தி போடுறேன். ஸோ இப்போ நான் விளங்குன வரைக்கும் இப்போ அக்கா சொல்லியிருக்காங்க, உண்மையாகவே இந்த ஃபோன் விஷயங்கள்லாம் தான் கணவருக்கே இஎம்ஐயில் தான் வேண்டி கொடுத்துருக்கேன். நான் எப்படி 200 பேருக்கு என்னால் ஃபோன் கொடுக்க முடியும்? அண்ணன் இதை பற்றி கதைக்கவே இல்லை. அண்ணன் என்ன இதை பற்றி கூப்பிட்டு இதுக்குரிய வாய்ப்பே கொடுக்கல, என்னட்ட ஒன்றும் கேட்கல, என்ன ஒதுக்கி ஒவ்வொரு கூட்டங்களுக்கு கூப்பிடாம விட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சு கடைசியில் இப்போ அண்ணனோட கடைசி ஒரு வீடியோவையும் பார்த்தேன்னா அவரும் இப்படி தான் சொல்கிறேன், தனக்கு பிடிக்காதவங்கள தான் விலக்கி வச்சு அவங்க வெளியே வரணுன்றதுக்காகத்தான் தான் சில விஷயங்களை செஞ்சிருக்கேன்னு சொல்லி. ஆனால் இதை 10 வருஷ காலமாக அண்ணன் செய்கிறார். அதுவும் அவரோட ட்ராவல் பண்ணுற ஆட்கள் கூட யாரெல்லாம் புகழ் வெளிச்சம் கொஞ்சமாக வருதோ அவங்க எல்லாரையும் தட்டி விடுற இது 10 வருஷமாக நடந்து கொண்டிருக்கு. இப்போ அக்கா காளியம்மாளுக்கு நடந்தது ஒரு இதுல இருந்தாலும் ஒரு சின்ன மாற்றம் வரணும்னு சொல்லி யோசிக்கிறேன். ஆனால் ஏன் இது 10 வருஷமாக ஒரே மாதிரி நடக்குதுன்ட்டு எனக்கு தெரியல. ஏன் அண்ணன் ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டப்படுது, அதுக்கு ஒரு விசாரணை குழு அமைச்சு ஒரு விசாரித்து அந்த விசாரணையில் அவங்களையும் வச்சு அவங்கள்ட்ட கேள்விகளை கேட்டு விசாரித்து அவங்க பிழையானவங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவங்கள தண்டிக்கிறதோ அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதோ அப்படி செய்யாமல் ஏன் ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டப்பட்டோன்னே அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அதை அவங்கள்ட்ட விசாரிக்காமல் அவங்கள ஒதுக்கி வச்சு அவங்களா விலக வைக்கணும்ன்றது எனக்கு உண்மையாகவே தெரியலை. எல்லாருமே சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு இதுதான். அதுதான் இப்போ மக்களுக்கு பல சந்தேகங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்குது இந்த கட்சி மேலே. அடுத்தது நான் பார்க்குறது என்னன்னு சொன்னால், உண்மையாகவே பல பிள்ளைகள் செய்யக்கூடாத விஷயங்கள், மெச்சூரிட்டி இல்லாத ஒரு நடவடிப்பு, இப்படியான சில விஷயங்களை அண்ணன் செஞ்சபடியாக தான் இந்த 8 விதத்துலேயும் இருக்கிறோம்னு நான் யோசிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டியாக எல்லாரையும் கொஞ்சம் அரவணைச்சு சில விஷயங்களை மேம்போக்காக சொல்லிட்டு போய் அதுகளெல்லாம் செஞ்சிருந்த மேலோட்டமாக பேசிக்கொண்டு சமாளித்து கொண்டெல்லாம் போயிருந்தால் இன்றைக்கு உண்மையாகவே நாம் தமிழர் கட்சி ஒன்று ஆட்சியில் இருந்திருக்கும். இல்லாட்டி எத்தனையோ ஒரு 20-25%
ஓட்டு வேண்டி ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உண்மையாக ஒரு சில விஷயங்கள் இப்போ தலைவரோட விருந்தோம்பலை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், உண்மையாகவே தலைவர் நல்ல ஒரு விருந்தோம்பல்காரர் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை டீட்டெயிலாக போய் சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஒரு ஒரு மக்கள்கிட்ட இது பொய்யா இருக்குமோ, இது என்ன புழுகுறான், இது என்ன கதை கட்டுறாங்க அப்படி என்ற ஒரு அளவுக்கு சிந்திக்க வேண்டிய அளவு இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் போனால் உண்மையாகவே என்னை நல்லா கவனிச்சுனா விருந்து கொடுத்து, ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அந்த நேரம் நல்லா என்னை கவனிச்சினோம்னு சொல்லிக்கொண்டு அதை மேலோட்டமாக போகிறதுக்கு பதிலாக அந்த கதை இந்த கதைன்னு சொல்கிறதும் சரி. அதே நேரம் இப்படியான சில விஷயங்கள், பல விஷயங்கள்னு சொல்லலாம். அண்ணன் உண்மையாகவே அது கட்சி வளர்ந்து கொண்டு வரும், எல்லா இடத்துலையும் ரீச் பண்ணி கொண்டு போகும். ஏதோ ஒரு வாயை விட்டுருவார், ஏதோ ஒன்று சொல்லிடுவார், அப்படியே பின்னடைவாகும். ஒரு 2-3 பேர் போவாங்க, திருப்பி ஒன்று வளர்ந்து கொண்டு வரும், திருப்பி ஒன்று சொல்லுவார், திருப்பி பின்னடைவாகும். பல விஷயங்கள் இப்படி ஒரு மெச்சூர்டு இல்லாத இதுகள் ரஜினிகாந்த் ஐயாவை உண்மையாகவே அவரை அவர் அரசியலில் வந்தோடனே சாட்டை துரோக முருகனாலாம் எந்த அளவுக்கு அவரை கேவலமாக பேசினவர்னு எங்களுக்கு தெரியும். விளங்குதா? பாவிக்கக்கூடாத வார்த்தைகள், சொல்லக்கூடாத விஷயங்கள் அப்படி என்று சொல்லி எல்லாம் அண்ணனுக்குள்ள செயல்படுற ஆக்கள்லானே அவ்வளவுத்துக்கு வன்மையாக அவங்களெல்லாம் எதிர்த்து பேசிட்டு நீங்கள் அவரை போய் சந்திச்சுட்டு வரணுமென்ற அவசியமே இல்லை. ஏனெண்டா ஒன்றை செய்கிறோம், அது எங்களோட கட்சிக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், மக்களிடையே என்ன கருத்துக்களை உருவாக்கும், என்ன விதமான எண்ணங்களை ஏற்படுத்தும், எதிர்கட்சி இதை எப்படி கொண்டு போவாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். இத்தனை வருஷ அரசியல் பயணத்தில் இப்போ நான் எல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் எனக்கு நாலேஜ் இருக்குதோ தகுதி இருக்குதோ எனக்கு தெரியலை. பட் ஆனால் இப்படி செஞ்சுருக்கணும்ன்றது என் மனசில் இருக்க பல விடயங்களை இவர் தவிர்த்திருக்கலாம், வார்த்தைகளாலையும் சரி செயல்களாலையும் சரி. அடுத்தது 2வது ஒழுக்கம். நாங்கள் தனி மனிதனாக இருக்கும்போது சுய ஒழுக்கம் தேவை. ஒருத்தர் கூடாத வார்த்தைகளால் பேசுகிறதோ இல்லாட்டி அது தேவை. ஆனால் அதை தவிர்க்க முடியாது. பல இடங்களில் எல்லாரும் பிழை விடுறவங்க தான். ஆனால் ஒரு தலைவனாக மாறும்போது பல விஷயங்களை நாங்கள் யோசிக்கணும். ஒரு பின்புறத்தில் கதைக்கிறது, எங்களுக்கு முதுகு பின்னால் கதைக்கிறது, இங்கே நல்லதாக காய்ச்சி போட்டு அங்கே போய் பேசுகிறது, இதுகள் எல்லாமே ஒரு சகஜ வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கிற ஒரு விஷயங்கள்லாம். ஆனால் ஒரு தலைவனாக மாறும்போது பல விஷயங்களை நாங்கள் மாற்றி கொள்ளணும். எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய நடத்தைகள், நாங்கள் அண்ணா நீங்கள் தலைவர், ஒரு தமிழ் தேசிய இனத்தின் ஒரு தலைவர் பிரதிநிதியாக நீங்கள் இப்போ இருக்கிறீங்க, ஓடிக்கொண்டிருக்கீங்க அரசியலை, வாக்கரசியலை கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட சகாக்களை, உங்களுடைய தொண்டர்களை, உங்களோட கட்சியில் இருக்கிறவங்களை அரவணைச்சு அன்பாக கூட்டி கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு இதோட பலம் ஏறும்னு சொல்லி நான் கருதுகிறேன். எங்களோட இனம் 1000 ஆண்டு காலம் அடிமையான இனம் அண்ணா. 1000 ஆண்டு காலம் திறக்கவர்ச்சியிலிருந்து இலவச பொருட்கள்லேருந்து எல்லாத்தாலையுமே எங்களை அடிமைப்படுத்தி, மனதளவில் எங்களை அடிமைப்படுத்தி 1000 ஆண்டு காலம் பிற மொழியாளர்களும் பிற இனத்தவரும் எங்களை ஆண்டுட்டாங்க. ஒரு தமிழ் என்று சொல்லி சொன்னாலே 10 தமிழ் அறிஞர்கள் 10 விதமான கருத்துக்களை சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு குழப்பி வச்சிருக்கிறோம். எங்களுடைய புது வருடம் எதுன்னு தெரியாது, எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எதையெல்லாம் நாங்கள் பின்பற்றி கொண்டிருந்தோம், உண்மையாவே எங்களோட வரலாறுகள் என்னன்றது தெரியாது. குழப்பம் அவ்வளவுத்துக்கு ஒரு இனத்துக்குள்ள, எந்த அளவுக்கு ஒரு இனத்துக்குள்ள குழப்பம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்குது இந்த இந்த உலகம் தமிழ் இனத்துக்கு. ஏன்னா 1000 ஆண்டு காலம் நாங்கள் அடிமை இனமாவே இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதுல இருந்து ஒருத்தருக்கு தமிழ் தேசியத்தை, தமிழ் உணர்வை ஊட்டி அதுல இருந்து அவங்கள வெளிக்கொண்டு வர்றதுன்றது ஒரு சின்ன விஷயம் இல்லை. அப்ப அதுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்கள் 1000 வரும். ஆனா அது எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகணும் என்றதுதான் எல்லா தமிழ் தேசியவாதிகளோட ஆசையா இருக்கும் கண்டிப்பா. அப்போ அதைத்தான் அண்ணன் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்போ உங்களை விட்டால் உண்மையாகவே யாருமே இல்லை தமிழ் தேசிய அரசியலில் கால் வைக்கிறதுக்கு. இன்னொரு கட்சியை நம்ம உருவாக்கி அதை மக்களிடையே கொண்டு போய் கொடுத்து இன்னும் பிளந்துரும். இந்த 36 லட்சம் இன்னும் பிளந்துரும் இன்னொரு கட்சி வந்தால்.
புதுசாக ஒன்றும் வரப்போகிறதில்லை. ஏனெண்டா மக்கள் இங்கே வந்து திமுக ஆண்டு இல்லை, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஆக்கள் இப்போ திமுகவை வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கிறாங்க. வைகோ போனார், ஆனால் கட்சி அடைஞ்சிருச்சாண்டு. ஆனால் தமிழ் தேசியத்தில் இருக்கிற ஆக்கள், வென்ற ஆக்கள், இவ்வளவு காலம் பயணித்தவங்க, அவங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆட்சியை பிடிக்க மாட்டோம், எங்களுக்கு பதவி வராது, எங்களுக்கு காசு பணம் வராது, ஆனால் நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக மட்டும் நிற்கிறோம்னு சொல்லி நின்று இவ்வளவு கூலம் ட்ராவல் பண்ணவங்க தான் இவங்க எல்லாமே. அப்போ இவங்க ஒரு பொருளாதாரத்துக்காகவோ பதவிக்காகவோ வந்தவங்கன்னு சொல்லவே இயலாது. இப்போ விலகினா எல்லாரையுமே ஒரு சில பேர் இருக்காங்க தான், கண்டிப்பாக துரோகிகள் இல்லாத இனங்களும் இல்லை, அது எங்கட இனத்தில் கூட இருக்குது. ஆனால் இவ்வளவு பேரும் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ட்ராவல் பண்ணவங்க தான். ஆனால் இப்படியான ஆட்களை திருப்பி எடுக்கிறதுன்றது கஷ்டம் என்ன, அதைத்தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனாடி தயவு செய்து இப்போ தமிழ் கூட்டம் கணக்க பிரிஞ்சிருக்குது. ஒன்று ஜாதி மதமாக பிரிஞ்சதுன்றது வேற. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் முரண்பட்டே பிரிஞ்சிருக்கிறது வந்து குழுக்களாக இருக்குது. தயவு செஞ்சு தமிழ் தேசிய அரசியல் மண்ணில் வரணும்னு சொன்னால் நீங்கள் எங்களோட 1000 ஆண்டுகால அந்த அடிமை எண்ணத்தை மனசில் வச்சுக்கொண்டு, நாங்கள் அடிமைகளாக இருந்த நாங்கள் எங்களுக்குள்ள வந்து ஒரு தெளிவான உணர்வை ஏற்படுத்துறதுக்கு காலம் எடுக்கும். எல்லாருக்குமே வந்து மாற்று கருத்துகள் இருக்கும், எதிர்மறை கருத்துகள் இருக்கும், பிழையான கருத்துக்களே இருக்கும். ஆனால் என்றாலும் எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு தலைவராக நீங்கள் இருக்கணும்ன்றது தான் என்னுடைய உண்மையாகவே ஒரு பெரிய வேண்டுகோள். இது நடந்துச்சுன்னு சொல்லிச்சேன்னா நாளைக்கு கண்டிப்பாக தமிழ் தேசிய அரசியல் வரும். எங்களோட மண்ணில் நாங்கள் ஒரு 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 தமிழர்கிட்ட ஆட்சிக்கு கீழே நாங்கள் இருப்போம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயமா நாங்கள் முன்னேறி கொண்டு போகலாம். ஆனால் அது அமைகிறதுக்கு ஒரு தலைவன் எல்லாரையும் அரவணைக்கிற தலைவராக எங்களுக்கு வேண்டும். இப்போ உங்களை விட்டால் உண்மையாகவே வேறு நாதி இல்லை தான். இனிமேல் எத்தனையோ 1000 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ எங்களால் காத்திருக்க இயலாது. இப்படியே இனம் அடிமையாகவே இருந்து கொண்டு இருக்கு. ஸோ உங்களை விட்டால் எங்களுக்கு ஆக்கள் இல்லை. தயவு செய்து இப்போ 2019 இருந்த ஆக்கள், இப்போ 16, 19, 21, 24 இருந்த ஆக்கள் எல்லாம் வந்து இப்போ பல பேர் இல்லை கட்சியிலன்னு சொல்லி கதைக்கிறாங்க. கனகாலம் ஒரு புகழ் வெளிச்சம் வந்தாலே அவங்க தட்டுப்படுறாங்கன்னு சொல்லி கதைக்கிறாங்க. அங்கே காசு வண்டிட்டுது, இங்கே காசு வண்டிட்டுது, இதெல்லாம் கதைக்கிறாங்க. தமிழர்கள் எல்லாரும் விலை போகக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் விலை போகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படித்தான் எங்களோட இனம் 1000 ஆண்டுகளாக அடிமையாகவே இருக்குது. ஏனெண்டா துரோகத்தினால தான். அதனாடி தயவு செய்து இந்த மாதிரியான கேள்விகளை வந்து யாருக்கும் ஒரு சந்தேகமாக எழக்கூடாத விதத்தில் அண்ணா நீங்கள் எல்லாரையும் அரவணைங்க. தயவு செஞ்சு வேல்முருகன் அண்ணாவோட கதைங்க, வெற்றிக்குமரன் அவங்க தூற்றி இருக்கட்டும், உங்களை பற்றி பிள்ளையா சொல்லி இருக்கட்டும், பரவாயில்ல, அவங்கள மன்னிச்சு விடுங்க. நீங்கள் எல்லாமே சேருங்க. எல்லாம் அக்கா இருக்காங்க, இனியவள் ரஜினி அக்கா இருக்காங்க, எல்லாருக்கும் முரண்பாடு. உண்மையான துரோகி யார்? அண்ணன் திருமாவளவன். தயவு செய்து அப்படியான ஆக்களை ஒதுக்கி வைங்கண்ணா. நீங்கள் அப்படியான ஆக்களை அண்ணன் அப்படின்னு சொல்லி உறவு கொண்டாடுறீங்க. ஆனால் இங்கே இன்னுமே தமிழ் தேசியத்தில் பயணப்படுற ஆக்களை எல்லாத்தையும் நீங்கள் எதிரியாக பார்க்குறீங்க, துரோகியாக பார்க்குறீங்க. அதான் எனக்கு விளங்கல. தயவு செஞ்சு யாரெல்லாம் அமீரன் கடவுளே, அந்த ஆள் நம்பக்கூடாத ஒரு ஆள், அவ்வளோத்துக்கு ஒரு பெரிய துரோகமான ஒரு ஆள். அந்த ஆள் துரோகி. தயவு செய்து சொல்கிறேன், அப்படிப்பட்ட துரோகிகளை வந்து நீங்கள் கண்டெடுத்து அவங்கள ஒதுக்கி வைங்கண்ணா. அவங்க திருமாண்ணனோ இல்லாட்டி வந்து இவங்களோ அமீரோ அப்படியான ஆக்களை எல்லாம் ஒதுக்கி வச்சு தமிழ் தேசிய பாதையில் இருக்கிற கருத்து முரண் இருக்கிற ஆக்கள் எல்லாத்தையும் தயவு செஞ்சு வந்து எல்லாரையுமே வந்து அரவணைங்க. பாரிசாலனோட வந்து எங்களோட தமிழ் தேசியவாதிகளே வந்து அவ்வளவு சரியான வந்து எதிர்முறையான கருத்துக்கள். உண்மையாகவே சொல்ல போனால் எனக்கு பிடிச்ச தமிழ் தேசியவாதியில் பாரிசாலன் நம்பர் 1 டாப். ஏன்னு சொல்லிச்சா தன் மனசில் படுற மிக ஒழுக்கமான ஆளுன்னு நான் கருதுறேன். அதே மாதிரி மனதில் படுறத வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சரியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆள். வன்மத்தை வச்சு பழகிற ஆள் இல்லை என்றுதான் எனக்கு இவ்வளோ காலம் தெரிஞ்ச வரைக்கும். இப்போ ஈவன் நாம் தமிழர் கட்சியில் வச்சு வெளுத்து வேணுனாலும் அவரை பிள்ளையா பேசினாலும் தூட்டினாலும் அவங்களுக்கு ஒரு பங்கம் பெறும்போது அவங்களோட பக்கம் நியாயம் நிற்கும் போது அவள் நாம் தமிழர் கட்சியில் பேக்கப்பாக நிற்கும். சீமானை வந்து தூக்கி கதைக்கும், சீமானை ப்ரொடெக்ட் பண்ணும். எது எங்கே நியாயமோ அங்கே கதைக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் நான் பாரிசாலனை பார்க்குறேன். மிகுந்த நாலேஜ், நல்ல அரசியல் தெளிவு பக்காவாக இருக்கு ஆளுக்கு.
அப்படியான ஆட்களோட எல்லாம் கருத்து முரண் இல்லாமல் அவங்க எல்லாரையும் அரவணைச்சு போகணுமன்றதுதான் எனக்கு விருப்பமான ஒரு விஷயம். இதுதான் என்னுடைய பெரிய வேண்டுகோள். நான் ஏதாவது தவறாக கதைச்சிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.